வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பீர் மற்றும் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிக்க அரிசியை பயன்படுத்த அனுமதி, ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறை கலவரம், கொல்லப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. இலங்கையில் 66,000 கடந்த டெங்கு பாதிப்பு. கொழும்பை முந்தியது கம்பகா. வைத்தியசாலைகள் நிரம்பியதால் 2017 விட மோசமான அபாயம். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம், பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அறிவிப்பு. நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள், நாடாளுமன்றத்தில் அமைச்சர் விமல் ரட்நாயக்க அறிவிப்பு. சூப்பர் எல்னினோ எச்சரிக்கை, இலங்கைக்கு கடும் வறட்சியும் பெருவெள்ளமும் ஏற்படும் அபாயம், 6 மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை. யூடியூப் வீடியோக்களுக்கு லைக் செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்கள் ஏமாற்று வேலை, இலங்கை காவல்துறை எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் மோதலால் உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு நீடிக்கும், சர்வதேச எரிசக்தி முகவரகம் எச்சரிக்கை. நடுவானில் கலன்ற விமான ஜன்னல், பயணி வெளியே இழுக்கப்பட்டு நூலையில் உயிர் தப்பிய விபரீதம். இத்தாலியில் இலங்கை பெண் மீது கணவர் கொடூர தாக்குதல், கொலை முயற்சி வழக்கில் ஒருவர் கைது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசியை பிரதான உணவாக உட்கொள்வதை தாண்டி பீர், பிஸ்கட், கேக், கால்நடை தீவனம் மற்றும் பிற மதிப்பு கூடப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் வடக்கு குடிநீர் வழங்கல் திட்டத்தின் 2ஆம் கட்ட தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், உணவு அல்லாத தேவைகளுக்கு அரிசியை பயன்படுத்துவதை தடுத்திருந்த முந்தைய அரசிதழ் அறிவிப்பை அரசாங்கம் நீக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக உபரி நெல் உற்பத்தி காலங்களில் சந்தையை விரிவுபடுத்தி விவசாயிகள் தங்களது அறுவடைக்கு நியாயமான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த விலையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரிசி சார்ந்த இத்தகைய புதிய தயாரிப்புகள் ஆராய்ச்சி மட்டத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டதாகவும் அவற்றை விரைவில் வணிகமயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரிசியின் பயன்பாட்டை இவ்வாறு விரிவுபடுத்துவதன் மூலம் சந்தைக்குள் புதிய வாங்குகின்றவர்கள் நுழைவார்கள் என்றும், இது ஒரு சில அரிசி ஆலை உரிமையாளர்களின் கட்டுப்பாட்டை தாண்டி ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கி நெல் விவசாயிகளுக்கு பெரும் பயனளிக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன்கரி, லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த வாரம் நிகழ்ந்த கொடூரமான வன்முறை சம்பவத்தில் 8 சிறை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்துள்ளார்கள். இந்த வன்முறை, சித்திரவதை குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து பிற சிறைகளில் நடந்த சம்பவங்கள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை ஆகியன தனித்தனியே தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளன. சிறை அதிகாரிகளின் காவலில் இருந்தபோது நீர்கொழும்பு சிறையில் இருந்த மற்றைய சிறைகளுக்கு மாற்றப்பட்ட 2 கைதிகளின் மரணங்கள் குறித்தும் ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தி வருகின்றது. முதற்கட்ட ஆய்வில் இடமாற்றம் செய்யப்பட்ட பல கைதிகள் காயமடைந்திருப்பதும் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தாமதமாக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சிகிச்சையில் ஏற்படுகின்ற இத்தகைய தாமதங்கள் ஒரு வகை பழிவாங்கும் நடவடிக்கை என்று எச்சரித்துள்ள ஆணைக்குழு அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க பரிந்துரைத்துள்ளது. மேலும் ஜூலை 7ஆம் தேதி இரவு வெலிக்கடை சிறைக்குள் திடீர் ஆய்வு நடத்தச் சென்ற ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமையும் இது மனித உரிமை ஆணைக்குழு சட்டத்தை மீறுகின்ற செயல் என்றும், சித்திரவதை குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்ற செயல் என்றும் ஆணைக்குழு ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளிக்க சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் வெலிக்கடை சிறையின் தலைமை சிறை அதிகாரி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஏற்றுள்ள குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற 29 அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. இதில் கடுவெல்லகம சுரேஷ் என்ற கைதியுடன் தொடர்புடைய குழுவினரை இந்த தாக்குதல் நடத்தியதாக பாதிக்கப்பட்ட கைதிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இதற்கிடையில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக நீர்கொழும்பு சிறையின் பெண்கள் பிரிவில் இருந்த அனைத்து பெண் கைதிகளும் மற்ற சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். இந்த கலவரத்தில் கடமையின் போது கொல்லப்பட்ட 8 சிறை அதிகாரிகளுக்கும் சிறைத்துறை மரணத்திற்கு பின் பதவியுயர்வு வழங்கி கௌரவித்துள்ளது. இதன்படி 2ஆம் நிலை சிறை காவலர் SHS சந்திரவன்ச முதலாம் நிலை சிறை காவலராகவும் மற்ற காவலர்கள் சிறைச்சாலை சார்ஜன் பதவிகளுக்கும் உயர்த்தப்பட்டுள்ளார்கள். பலியான அதிகாரிகளான காமகே உபாலி மற்றும் ருவான் திலகஸ்ரீ ஆகியோர் இறுதிச் சடங்குகள் நேற்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் டெங்கு நோய் பரவல் மிக தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 1302 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் இந்த ஆண்டில் இதுவரையான மொத்த பாதிப்பு 66,064 உயர்வடைந்துள்ளதுடன் 46 மரணங்கள் பதிவாகியுள்ளன என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த டெங்கு நோயாளர்கள் 52.7% மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளார்கள். இதில் விசேடமாக இதுவரையில் அதிக பாதிப்பை கொண்டிருந்த கொழும்பு மாவட்டத்தை முந்தி கம்பகா மாவட்டம் முதலிடத்திற்கு சென்றுள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதால் ஐடிஎச், கழுபோவில, ராகம, கோமாகம, பாணந்துறை மற்றும் மாத்திரை ஆகிய முக்கியமான வைத்தியசாலைகள் கொள்ளளவை மீறி நம்பியுள்ளன. சில வைத்தியசாலைகளில் ஒரே படுக்கையில் 2 அல்லது 3 நோயாளிகளை வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஐடிஎச் வைத்தியசாலையில் டெங்கு நோயாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காக அங்குள்ள பிற நோயாளர்கள் முல்லேரியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்பு புழுக்களின் அடர்த்தி அதிகரித்துள்ளதால் அடுத்த 2 வாரங்களும் மிகவும் அபாயகரமானவை என்றும் தற்போதைய நிலைமை 2017 ஆண்டை விடவும் கொடூரமாக அமையக்கூடும் என்றும் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம் எச்சரித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மலவிகே கருத்து தெரிவிக்கையில், ஆசிய நாடுகளில் டெங்கு தடுப்பூசி பயன்பாட்டில் இருந்தாலும் இலங்கைக்கு அதை கொண்டு வருவது தொற்று நோயை குறைக்க உடனடியாக உதவாது என்று தெரிவித்தார். முப்படையினர் மற்றும் சுகாதார அதிகாரிகள் இணைந்து மேல் மாகாணத்தில் நடத்திய 5 நாட்கள் விசேட சோதனையில் நுளம்புகள் பெருகும் சூழலிலிருந்து 111 வளாகங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும், விதிகளுக்கு முரணாக செயற்பட்ட 98 வளாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்காக அவர்களின் பணிக்காலம் மற்றும் வருமானத்திற்கேற்ப வடிவமைக்கப்பட்ட புதிய கவர்ச்சிகரமான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார். இந்த தன்னார்வ திட்டத்தில் இணையும் தொழிலாளர்கள் தங்களது ஓய்வு காலத்திற்கு பிறகு மாதந்தோறும் பென்ஷன் பெறுவதையோ அல்லது பணிக்காலம் முடிந்ததும் மொத்த தொகையை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்வதையோ தாங்களே தீர்மானிக்கலாம். சட்டப்பூர்வமாக அனுப்பப்படுகின்ற பணத்தின் பதிவுகளை முறையாக பராமரிக்கவும், வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் இணைந்து பிரத்யேக செயலியொன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இந்நிலையில் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்காக குவைத் நிதியம் 2.1 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்ட அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக விளங்கும் கடற்தொழில் தற்போது கடற்கொள்ளை மற்றும் மீன்திரட்டு சம்பவங்களால் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். கடலில் சட்டவிரோதமான முறையில் நிகழ்கின்ற இத்தகைய சம்பவங்களால் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 3 மாவட்ட கடற்தொழிலாளர்களும் வாழ்வாதாரத்தை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், வாகரை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பாரிய மீன்திரட்டு சம்பவங்கள் இதற்கு சான்று என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே கிழக்கு மாகாண தொழிலாளர்களின் இந்த அவல நிலைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்தி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் திருவிழா காலத்தை கருத்தில் கொண்டு பக்தர்களின் வசதிக்காக விசேட ரயில் சேவைகளை முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற வாய்மொழி மூல கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். நல்லூர், மடு மற்றும் தலதா மாளிகை ஆகிய இடங்கள் பௌத்தம், இந்து, கத்தோலிக்கம், இஸ்லாம் என்று மத வேறுபாடுகின்றி அனைவரும் வழிபட வேண்டிய மற்றும் பார்வையிட வேண்டிய புனித ஸ்தலங்களாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். வடக்கிற்கான ரயில் பாதை தற்போது முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளதால் ரயில்கள் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் என்றும், சில குறைபாடுகள் நிலவினாலும் திருவிழா காலத்தில் மக்களுக்கு தடையற்ற போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தித் தர உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். உலகளாவிய வானிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய 2026-2027 ஆண்டுக்கான எல்னினோ நிகழ்வு தற்பொழுது மிகவும் தீவிரமடைந்துள்ளது. பசிபிக் சமுத்திரத்தின் நினோ குறிகாட்டி பிராந்தியத்தில் சமுத்திர வெப்பநிலை 1.44 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளதோடு இந்த வெப்பநிலை இந்திய பெருங்கடல் நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் கடந்த 1876ஆம் ஆண்டிற்கு பின்னர் உருவாகும் மிக வலிமையான சூப்பர் எல்னினோ இது என்பது உறுதியாகியுள்ளது. இந்த எல்னினோ நிகழ்வு இலங்கைக்கு வறட்சி மற்றும் பெருவெள்ளம் என்று ஒன்றுக்கொன்று முரணான இருவேறு தீவிர வானிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் தென்மேற்கு பருவக்காற்று மூலம் கிடைக்கின்ற மழையின் அளவு 60 முதல் 70% குறையும் என்றும், குறிப்பாக கடந்த 60 நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வரும் 12 மில்லிமீட்டர் மழையே பெய்துள்ள நிலையில் வறண்ட காற்றினால் 287 மில்லிமீட்டர் அளவிலான நீர் ஆவியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை முதல் செப்டம்பர் வரையில் வளிமண்டல வெப்பநிலை 2.5 பாகை வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும், பொதுவாக ஜூலை மாதமே அதிக வெப்பம் லோம் என்றும், வடக்கு கிழக்கில் இந்த முறை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் அதிக வெப்பமான மாதங்களாக மாறும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மிக குறுகிய நாட்களில் செறிவான கனமழை பெய்து கடுமையான வெள்ள அனர்த்தங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வுத்துறை அவசர வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் மனித உடல் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை எட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யூடியூப் காணொளிகளுக்கு லைக் செய்வதன் மூலம் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்று மொபைல் போன்களுக்கு வருகின்ற குறுஞ்செய்திகள் மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காக பின்னப்பட்ட நிதி மோசடி வேலையாகும் என்று இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெலிகிராம் போன்ற சமூக ஊடக தளங்கள் மூலம் பதுங்கியிருந்து இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுகின்ற மோசடிக்காரர்களிடம் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக ஒரு யூடியூப் காணொளிக்கு லைக் இடுவதற்கு 500 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று கூறப்படுகின்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அனைத்து மக்களை விளைவிக்கின்ற ஒரு பொறி என்பதையும் புரிந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மீண்டும் தொடங்கியுள்ள நேரடி இராணுவ மோதல்கள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மேலும் நீடிக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகவரகம் எச்சரித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் மசகு எண்ணெய் சந்தை மீண்டு வந்த நிலையில் தற்போதைய பதட்டம் அந்த நம்பிக்கையை சிதைத்துள்ளது. உலகளாவிய மசகு எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 1/5 பங்கை தன்வசம் கொண்டுள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதி இந்த வார மோதல்களால் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இதனால் உலக சந்தைக்கு வர வேண்டிய ஒரு நாளைக்கு 14 மில்லியன் பரல் மசகு எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2020 ஆண்டிற்கு பிறகு இந்த ஆண்டு உலகளாவிய மசகு எண்ணெய்க்கான தேவை மிக கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகவரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிரீஸின் தெசலோனிக்கிலிருந்து ஜெர்மனியின் மெங்கிங்கன் நோக்கி புறப்பட்ட ரயன் ஏர் விமானத்தில் நடுவானில் ஜன்னல் ஒன்று திடீரென்று கலண்டு விழுந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த விபத்து நேர்ந்தது. இதனால் விமானத்தின் உள்ளே காற்றழுத்தம் வேகமாக குறைந்ததை அடுத்து ஆக்சிஜன் முகமூடிகள் தானாகவே கீழே இறங்கின. அப்போது ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த 60 வயது மதிக்கத்தக்க பயணி ஒருவர் தோள்பட்டை வரையில் தலைகீழாக விமானத்திற்கு வெளியே இழுக்கப்பட்டார். சக பயணிகள் உடனடியாக செயல்பட்டு அவரை மீண்டும் உள்ளே இழுத்ததால் அவர் நூலிலையில் உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விமானம் உடனடியாக அவசரமாக மீண்டும் தெசலோனிக்கே திருப்பப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலி தலைநகர் ரோமின் ஃபிடேன் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 38 வயதுடைய இலங்கை பெண் ஒருவர் அவரது கணவரால் கண்ணாடி போத்தலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். சாதாரண குடும்ப தகராறு வன்முறையாக மாறியதில் 41 வயதுடைய இத்தாலி நாட்டவரான கணவர் மனைவியின் தலையில் பலமுறை தாக்கி கொலை செய்ய முயன்றுள்ளார். இந்த கொடூர சம்பவம் அவர்களின் 12 வயது மகனின் கண்முன்னாலேயே நடந்துள்ளது. தாக்குதலில் மண்டையோட்டில் பலத்த காயமடைந்த அந்த பெண் தற்போது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த ரோம் நகர போலீசார் தாக்குதல் நடத்திய கணவரை சம்பவ இடத்திலேயே அதிரடியாக கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.